வணக்கம். ஜென்சி மீட்டு கலைஞரோட பிறந்தநாள் கொண்டாட்டம் குளத்தூரில் போய் ஒரு மாற்றுக் கட்சியினர் வந்து திமுகவில் சேர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி வரிசையாக திமுகவோட தொடர் விழாக்கள், இந்த தொடர் விழாக்களை பற்றிலாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் சிறப்பாக பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒரு காணொலி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜென்சி மீட்டிங், அந்த ஜென்சி டிஎம்கே மீட் அதை பார்த்தோம். உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்த ஒரு மீட்டாக இருந்தது. பரவாயில்ல, புதுசாக ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்காங்க, அதனால் பெரிய லெவலில் போய் இவங்க ஒரு சம்பவத்தை செய்ய போகிறாங்க அப்படின்னு போனால், நான் ஒரு ப்ரௌடு கொத்தூசுங்கிறான் ஒருத்தன் வந்து. இன்னொருத்தர் நம்ம 200 ஊப்பி தானே, யார் நம்ம 200 ஊப்பி தானே அப்படிங்கிறான். இன்னொருத்தன் விஜய் மாடுலேஷன் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு அவங்க கத்துறாங்க. ஐயோ, இது இன்ஸ்பெக்டர் சார் இங்கே பாருங்க, ஒரே பைத்தியங்களாக இருக்குன்ற மாதிரி பூரா பைத்தியக்கார கூட்டம் சேர்ந்து ஒரு மீட்டிங். இதில் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் வேற வந்து ஒரு பேசிட்டு அவரே சிரிச்சுக்கிறாரு. திமுறான ஆளாக இருக்கணும், நம்மளை விட்டா நல்லது செய்யறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு நாங்கள் சொல்ல சார், எங்களுக்கு வேணாம் நீங்கள் அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு கூட்டம் வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு நீங்களே மக்கள் நினச்சிக்கிட்டு நீங்களே முட்டு கொடுத்துக்கிட்டு மக்கள் இதை நினைக்கிறாங்க, மக்கள் அதை நினைக்கிறாங்க, மக்கள் இதை நினைக்கிறாங்கன்ட்டு நீங்களே கூட்டம் போட்டு 2 நாளைக்கு ஒரு வாட்டி அழுகுறீங்களே, அந்த மக்கள் கிடையாது. உண்மையான மக்களுக்கு நீங்கள் தேவை கிடையாது. நாங்கள் தான் செஞ்சோம்னு சொல்கிறவங்கள மக்கள் எதிர்பார்க்கல. செய்யணுமா வேணாமான்றதை முடிவு பண்ணுறது மக்கள் தான். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிட்டு இருப்பீங்க, அப்புறம் அந்த மக்களுக்கே இது பண்ணுற மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது. அதான் திமுக வந்து யாருமே அழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்வாங்க. திமுக தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த கட்சி தான். அழித்துக் கொள்றதுனா திமுக அழிக்கிறதுனா யாரும் திமுக அழிக்கல மாட்டாங்க. திமுக ஓட்டு போடாமல் புறக்கணிப்பாங்க. ரொம்ப அழகா சில விஷயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பயுமே திமுக வந்து நமக்கு ஒரு சப்ஸ்டியூட் தான். நம்ம வந்து அவங்களை ஒரு மெயின் பிளேயரா பார்த்ததே கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் இல்லை அப்படின்னும் போது இவங்க வந்து ஆல்டர்னேட்டிவா சூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதானே தவிர்த்து இவங்க வந்து எப்பயுமே ஒரு மெயின் பிளேயர் கிடையாது. நம்ம இவங்க டிராவல் பண்ண அதிகமான வருஷம் நாங்கள் தான் பெரிய கட்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய பேர் அவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஊழல் செஞ்சிருக்காங்க. ஊழல் செஞ்சதுல நிறைய பணம் இருக்கு. அந்த பணத்தை வச்சு சர்வே பண்றாங்க பாலிடிக்ஸை தவிர்த்து. உண்மையிலேயே பணம் சம்பாதிக்காமல் இருந்திருந்தா இவங்களால சர்வே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. அதிகப்படியான தோல்விகளை சந்தித்த கட்சி அப்படின்னும் போது மக்கள் அதிகப்படியாக தோல்வியை கொடுத்து நீங்க வேண்டாம், நீங்க கூப்பிட உட்காருங்கன்னு சொன்ன கட்சி தான் திமுக அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பேச்சு பேசியிருந்தாரு முதல்வர் விஜயை பார்த்து. ஜென்சி மொழியில நான் பேசுறேன் அப்படின்ற வழக்கில் வந்து ஒரு நிறைய பேசியிருந்தாரு. அப்போ நான் வந்து டீ கடையெல்லாம் உட்காந்து அந்த ஸ்பீச்சை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன், இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அந்த டீ கடையை உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பெரிய ஒரு பார்த்துட்டு இருந்தார், ஒரு 50-55 வயது இருக்கும் அவருக்கு. மதிக்கத்தக்க ஒரு இது, அரசியலில் பாதி காலங்கள் அவரோட இதில் பார்த்துருப்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அந்த ஸ்பீச்சை. பார்த்துட்டு இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்ப கோவம் பொங்க பேசினார். கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க வேற எதில் ஜெயிச்சிங்க? நீங்க என்ன எங்க கலைஞர் மாதிரி நீங்க வந்து இந்தி திருப்பிக்கு எதிராக போராடினீங்களா, இல்ல வந்து எங்க அப்பா மாதிரி மிசா போராட்டத்தில் போராடினீங்களா? எதுவும் நீங்க போராடி ஜெயிச்சு வந்தீங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சி ஜெயிச்சிருச்சு. உணர்ச்சி மிக்க ஒரு இது, வக்கில்ல குக்கில்ல நக்கில்ல பக்கில்ல அப்படின்ட்டு இன்னொரு பேசிட்டே இருந்தாரு. நானும் அதை பார்த்துட்டே இருந்தேன். நமக்கும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது. என்ன ரொம்ப ஓவர் வாயா இருக்கே, நம்ம ஆப்போசிட் லீடர் ப்ரோக்கு ஓவர் வாயா இருக்கே அப்படின்னு நான் பார்த்துட்டு இப்போ அந்த மனிதரும் பார்த்துட்டு இருந்த மனிதரும் சொல்றாரு, அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, புறம்போக்கு கிளம்போக்குண்டா அவரை. அப்புறம் நம்மளுக்கே ஐயோ என்னங்க இது, உதயநிதி ஸ்டாலின் ஒரு இவரு ஆப்போசிட் லீடர், அவரை பார்த்து இப்படி மரியாதை இல்லாம பொது வெளியில பேசுறாரு இவரு. இவங்க திமுக மக்கள் மத்தியில மரியாதை பயங்கரமா இருக்குங்கிறாங்க. அந்த மனுஷன் என்னன்னா விட்டு வாங்குறாரு. என்ன வாங்குறாருன்னு கேளுங்க. இந்தி போராட்டத்தில் கலந்து கொண்ட இவங்க தாத்தா வந்து அவர் மட்டும்தான் பெரிய ஆளானாரு. அந்த போராட்டத்துல இருந்தவங்க பல பேர். அப்ப அதை கேபிட்டலைஸ் பண்ணிட்டவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லி திட்டினார் முதல்ல. 2வது அதேதான் மிசா போராட்டத்துக்கும் சொன்னார். கலைஞரோட பையங்கிறதுனால ஸ்டாலின் வந்து அந்த போராட்டத்தை கேபிட்டலைஸ் பண்ணிட்டாரு தவிர்த்து, இந்த போராட்டத்துல எத்தனை பேர் கலந்துட்டாங்களோ அத்தனை பேரும் பெரிய ஆளா இருக்கணும்ல. ஏன் பெரிய ஆளாவல? அப்ப இவங்க எவ்வளவு சுயநலமான கூட்டம் பாருங்க அப்படின்னு அந்த மனுஷனுக்கு கோவம் வந்துச்சு. அதோட கோவம் வந்தது, இன்னும் அதிகமான கோவம் வந்தது என்னன்னா, இவ்வளவு பண்ணிட்டு அவங்க வந்தாங்கன்னு சொல்றீங்க, நீ என்ன பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லி ஒரு கத்துற அந்த ரோட்லயே உட்காந்துட்டு. இவன் வந்து படம் நடிப்பானா, போய் குடிப்பானா, சுத்திக்கிட்டு இருப்பானா? அப்புறம் இவரு எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு? இவன் எதுவுமே பண்ணலையே. இவனே ஒரு வெட்டிப்ப சும்மா சுத்திக்கிட்டு இருந்தா திடீர்னு எலெக்ஷனுக்கு வர வேண்டும் வந்தா 2019 அரசியலுக்கு வர வருமா, 2021 ஜெயிப்பான், 2023 அமைச்சராக்குவாங்க, அப்புறம் திருப்பி துணை முதலமைச்சராக்குவாங்க. அதெல்லாம் எந்த தகுதியில, எந்த போராட்டம், எந்த சிறைக்கு சென்று வந்தாரு, எந்த மக்கள் போராட்டத்தில் இவர் போய் கலந்துக்கிட்டாரு? அப்படியான கேள்விகள் எல்லாம் வந்து அவர் முன் வச்சாரு. அதே மாதிரி மெரினாவில் வந்து ஒரு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக இளைஞர்கள் தன்னெழுச்சியா போராடும் போது அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு விஜய் போய் நின்று இருந்தாரு. அந்த டைம்ல லாலா கடசாந்தி அப்படின்னு ஒரு பாட்டுக்கு தான் உதயநிதி ஸ்டாலின் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அப்பவே மக்கள் கூட நிக்கணும்னு விஜய் முடிவு பண்ணிட்டாரு. வீட்டில் இறந்த அனிதா அவர்களோட வீட்டுக்கு போய் விஜய் ஆறுதல் தெரிவிச்சு அவங்களோட இருந்தாரு. அப்பயும் உதயநிதி ஸ்டாலின் எதுவும் பண்ணல, சும்மா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு. முதல் முறையா இந்த பணம்லாம் வந்து டிமானிட்டைஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு என்ன முன்னெடுப்புன்னு சொல்ல முடியாட்டியும் சாமானிய மக்களுக்கு எதிரான ஒரு முன்னெடுப்பு தான் இது.
ஒரு 80% மக்கள் தான் வந்து இந்த பணப்பழக்கத்தின் மூலியமாக பாதிப்பை ஏற்படுத்துது. வெறும் 20% மக்கள் தான் பணக்கார மக்கள். அதுல பண்ணக்கூடிய சிறு தவறுகளை வந்து சரி செய்யறதுக்கு 80% மக்களை வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக பேட்டி கொடுத்தாரு விஜய். அந்த டைம்லயே நம்மளால டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. எதுவும் அரசியலுக்குலாம் நான் வரமாட்டேன், அரசியலுக்கு வர ஐடியாலாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் காதலையும் பூ சுத்திக்கிட்டு இருந்தாரு. அதை இந்த மக்களும் இந்த கூட்டமும் நம்பிக்கிட்டு இருந்தது. அதனால இந்த மாதிரியான நகைச்சுவையான விஷயங்கள்லாம் அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதை நான் பார்த்துட்டு ஐயா அப்படிலாம் பேசக்கூடாது, பொதுவெளியில் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டார். அவர் எதுவுமே பண்ணாமல் கூட வந்திருக்கலாம். விஜய் என்ன செய்தாரோ அதுக்கு ஒரு 10% உழைப்பு கூட போடாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து அப்பா சிஇஓ, அப்பா அப்படி கொஞ்சம் தள்ளி போகும்போது நம்ம அந்த சிஇஓ சேரில் உட்காந்துக்கலாம் கூட வந்திருக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து இப்படி பொதுவெளியில் ஒரு வரை மரியாதை இல்லாமல் புறம்போக்கமெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் சொன்னேன். தம்பி, நீ சின்ன பையன், நீ என்கிட்ட இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுக்காத, எனக்கு அரசியலில் உன்னோட அறிவு அதிகம் அப்படின்னு சொன்னார். நானும் சரி ஓகேண்ணா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினச்சிக்கோங்க, ஆனால் அப்படி பொதுவெளியில் சத்தமாக ஒரு வரை புறம்போக்குன்னு திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுரை சொல்லிட்டு நான் வந்து கடந்துட்டேன். ஸோ எனக்கும் அதே ஒரு ஐடியா தான். என்ன இவர் மட்டும் என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்து என்ன போய் அரசியல் கட்சியில இருந்து என்ன போராட்டம் செஞ்சாரு, என்ன மக்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரா என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியல. 2021 எலெக்ஷன்ல ஒரு செங்கலை வச்சு ஒரு டிராமா பண்ணாரு. அந்த டிராமா எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்தது. அதன் மூலியமா அவங்களுக்கு ஒரு சில வாக்குகள் வந்தது. அதை தவிர்த்து உதயநிதி ஸ்டாலின் என்ன பெருசா பண்ணாரு, விஜய் அவர்களோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. சினிமா கவர்ச்சி தனக்கு கிடைக்கணும்னு நினைச்சுதான் அவர் இந்த ஓகே மாதிரியான படங்கள் நடிக்கவே முடியாட்டியும் அவரையும் வந்து வறுத்துக்கிட்டு ஆடியன்ஸையும் வந்து துன்புறுத்தி 8 வருடங்கள் படம் நடிக்க முயற்சி செஞ்சாருன்னு சொல்லலாம், நடிச்சாருன்னு சொல்ல முடியாது. அதனால அதை தவிர்த்து உதயநிதி ஸ்டாலின் கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல. வெரி சேட் பார்ட் ஆஃப் இட். அதை தவிர்த்து அவர் ஒரு பொலிட்டீஷியனா எந்த இடத்துல கொண்டு வந்து எனக்கு நிறுத்தி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவரே தன்னை பொலிட்டீஷியன் நினைச்சுக்கிட்டாரு. ஸ்டாலின் சாரோட பையன் கலைஞரோட பேரங்கிறத தவிர்த்து என்ன தகுதி இருக்கு, தராதவங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து யாராவது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கமெண்ட்ல சந்தோஷப்படுவேன். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியல. ஹீஸ் ஒரு பியூர் நிப்போகேட், அவங்க பாஷையிலே சொல்லணும்னா. ஏன்னா இப்போ வந்து புதுசாக ஒரு முன்னாடி எடுத்திருக்காங்க, ஆங்கிலம் கலந்த தமிழில் பேசணும்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஜின்சி கிட்ட போய் இது பண்ணுறோம். இவங்களுக்கு முதல்ல ஏன் தோத்தோங்கிறதே தெரியலங்கிறதா என்னோட வருத்தம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கவங்களாம் ஓட்டு போட்டு விஜய் ஜெயிச்சிட்டார் நம்பிட்டு இருக்காங்க. சரி, விஜய் வைகோ வீட்டுக்கு போயிருக்கும் போது வைகோ சாரோட வீட்டில் இருக்க பெண்மணிகள்லாம் வந்து விஜய் பார்த்துருக்க ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த வீடியோவை 2 நிமிடம் பார்த்துருந்தா ஒரு லெவலுக்கு சுதாரிச்சிருக்கலாம். அதை சுதாரிக்கிறதுக்கான நேரமும் இவங்களுக்கு இல்லை. அதாவது அதுக்கான பொட்டன்ஷியல் இல்லை, அறிவு இல்லை, சரியான டீம் கிடையாது போல, ஸ்ட்ராட்டஜி டீம். என்ன பண்ணுறது, அதாவது இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அதுக்கு ஆப்போசிட் டீம் வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி டீமை மாஃபியா இருந்துட்டு இருக்கு. இவங்க இன்னும் பெரிய ஆட்கள் மாதிரி, இவங்க மாஃபியாவே பண்ணாத மாதிரி. சோசியல் மீடியாவில் வந்து டிவிக்கு ஜெயிச்சிருச்சுன்னு சொல்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? யூடியூபை திறந்தாலே உங்க முகத்தை பார்த்து சலித்து போன மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? நானும் சலித்து போயிருக்கேன். ஏன்டா எதையாவது பார்க்க விடுறீங்களாடா, பொண்ணு வந்து உங்க ஆட் ப்ரொமோஷனை போட்டு தொலைறீங்களா அப்படின்னு வெறுத்து போன ஆட்கள்லாம் நானும் ஒருத்தன் தான். அதனால சோசியல் மீடியா மூலியமா அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதிகமான காசை செலவு பண்ண கட்சி உங்க கட்சி தான். நீங்க தான் தொடர்ந்து செலவு பண்ணி வந்து சோசியல் மீடியாவில் போட்டிங்களை தவிர்த்து வேற யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பிறகு இந்த ஆசா அவர்கள், என்ன ப்ரோ யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை பேசுறீங்க ப்ரோன்ட்டு அவர் ஒரு ஜென்சி மொழியில பேசுறோம்ட்டு. சார், நீங்க நார்மலா பேசுறீங்கன்னா நல்லா தான் பேசுவீங்க, இதுக்கு இந்த மாதிரியான உடல் மொழி, இந்த மாதிரியான மொழியிலெல்லாம் பேசுறீங்கன்னு எங்களுக்கு புரியல. மக்கு மாதிரி பண்ணாதியா அப்படின்னாரு ஒருத்தர். நான் அதெல்லாம் ஆஃபீஸில் நான் சொன்னேன், அப்பெல்லாம் பேசாதீங்க, பாவம் அவங்களே ஏதோ தோத்து போன கடுப்பில் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதில் எனக்கு ரொம்ப சிரிப்பான விஷயம் என்னன்னா, ஸ்கிரிப்டை பார்த்து தானே பேசுறீங்க ப்ரோ அப்படின்ட்டு அடுத்த வரையும் அவர் ஸ்கிரிப்டை பார்த்துட்டு எங்க விட்டு தெரியல கரடி போட்டுட்டு ஏங்க, அப்போ நீங்கள் எழுதிட்டு வந்திருக்கீங்கன்னா மறந்துடக்கூடாது, நீங்கள் எழுதிருந்தீங்க, அதே அவர் எழுதிட்டு வந்தால் வேற யாரும் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டா? என்னங்க எல்லாருமே பேப்பர் வச்சு தாங்க படிக்கிறீங்க, ஒத்துக்கங்க. சீமானை தவிர வேற எல்லாருமே பேப்பர் வச்சு தாங்க படிக்கிறீங்க. ஆனாலும் அந்த மனுஷன் பேப்பர் வச்சுருந்தாலும் வைக்காட்டி சீமானை யாரும் கண்டுக்கிறது இல்லை. அது ஒரு பிரச்சனை. 69 படம் நடிச்சிருக்காரு விஜய் அவர்கள். அதில் ஒரு படம் கூட பார்க்குற மாதிரி இல்லை. இவர் எப்படி நல்லா அரசாங்கம் கொடுக்க முடியுன்ற ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்தை எடுத்துட்டு வந்து டேபிளில் போட்டுக்கிறாரு. இப்படி தொடர்ந்து நகைச்சுவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுகவும் திமுகவை சார்ந்தவர்களும். கூட்டணி கட்சியை வேற அசிங்கப்படுத்திருந்தாங்க. அதுக்கு திருப்பி அவங்க ஒரு போட்டு போட்டாங்க. இது சுயேட்சை நாங்கள் எடுத்த முடிவு தான், எங்களை யாரும் கட்டாயப்படுத்தலை, யாரும் எங்களை வெளியே அனுப்பி வைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்க. அப்புறம் ப்ராமிஸ் ராஜ் வந்து கண்ணீர் விட்டு அழுதாரு. ஏன் அந்த ட்ராமா பண்ணாருன்னு அவருக்கு எனக்கும் தெரியல. அவருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நம்ம மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட்ல என்ன நீங்க நினைக்கிறீங்கன்றத போடுங்க. இந்த பக்கத்தில் லைக் பட்டன் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.